கர்த்தர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆண்டவர் தேவ ஜனங்களாகிய நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை நாம் கேட்டோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய நியாயத்தை தேவனுடைய ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள் என்பதை தேவன் இப்படியாய் விளக்குகிறார். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ பாருங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை அது எங்கே போய் முட்டையிட வேண்டும், எங்கே குஞ்சு பொறிக்க வேண்டும் என்ற காலத்தை என்ன செய்கிறது? அறிந்து வைத்திருக்கிறது. காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தை அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. மழை வர்றதுக்கு முன்னே தீர்மானம் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு மழை என்ன செய்யும்? ஆமா, அதனால இன்னைக்கு நம்ம ஆராதிக்க போறதை என்ன செஞ்சிடணும்? கட்டடிச்சிடணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடுதன் எஜமானையும் கழுதைதன் ஆண்டவரின் முன்னணையும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார். மாடு தனி எஜமானே அறியும். கிராமங்களில் எல்லாம் நல்லா மாடு வளர்க்கும். அப்ப அந்த மாட்டுல எஜமான் தூரத்துல வரும்போதே அந்த மாடு ஒரு குரல் கொடுக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மாடு தன் எஜமான் என்ன செஞ்சிருக்கு. அதே மாதிரி கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும். ஒரு கழுதைய நீங்க எவ்வளவு தூரத்துல கொண்டு விட்டாலும் சரி, அது தன்னை வளர்த்த ஆண்டவனின் முன்னணிக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஜனம் எப்படி இருக்கிறாங்க? அறிவில்லாமல். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலே இருக்கிறார். ஆலயத்திலே ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் நம்முடைய ஜனங்கள். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற உணர்வு குறைந்து போய்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு வருகிறவர். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது.
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது என்னுடைய ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. கஷ்டமாக இருக்கிறது. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு நேரங்களிலே சாகு போக்குகள் சொல்லி ஆராதனையிலே கலந்து கொள்ளாமல் இருப்பது, வசனங்களை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அல்லேலூயா. சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை. தேவ ஜனங்கள் ஏன் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். கனமுள்ளவனும் பட்டினியால் கஷ்டப்படுகிறான். திரளான கூட்டத்தால் தாகத்தால் வறண்டு போகிறார்கள். நாட்களிலே பார்க்கும்போது எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் தண்ணீர் பிரச்சனையை சொல்லும். குடிக்கிறதற்கு தண்ணி இல்லை என்கிறார், தண்ணி நல்லா இல்லை என்கிறார். குடிக்கிறதற்கு என்ன இல்லை? தண்ணி. தண்ணீர்களின் மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள். ஆமா, தண்ணீர்களுக்கு மேலதான் ஆண்டவர் பூமியை பரப்பி. ஆனா இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களிலே தண்ணீர் குடிக்கிறதற்கு உதவாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலான இடங்களிலே கேன் தண்ணீர் வாங்கிதான் குடிக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். அவருடைய கனவுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நியாயத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கிறபடியினால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இல்லாதபடியினால் இப்படிவாத கஷ்டமான சூழ்நிலைகள் தேசத்திலே உருவாகி கொள்ளும். 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், உமவே நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 தடவை உம்மை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். 7 டைம். அல்லேலூயா. 7 டைம் துதிக்கிறோமா? காலையிலும் மாலையிலுமாக துதிக்கிறோமா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? அல்லேலூயா. காலையிலே வேக வேகமாய் வேலைக்கு போக வேண்டியது இருக்கிறது. மாலையிலே வேக வேகமாய் வீட்டுக்கு வருகிறோம். வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அலுவலக வேலைகளை பார்க்க வேண்டியது. நீதி நியாயங்களை நிமித்தம் 7 தரம்
ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு ஒரு தரம் 2 தரம் கூட என்ன செய்ய முடியல. ஆண்டவரை தேட முடியவில்லை. ஆண்டுடைய நீதி நியாயத்தை தேட முடியும். அல்லேலூயா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. தேவன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து. பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லுகிறதை கேட்கிறது. சிறிய பிள்ளைகளானாலும் சரி, வளர்ந்த பிள்ளைகளானாலும் சரி, பெற்றோர்கள் சொல்லுகிறதை என்ன செய்யல. ஏன் கேட்கிறதில்லை? நாம் காலையிலே வேலைக்கு போகிறோம், காலையிலே ஜெபம் இல்லை. காலையிலே வேலையில் இருந்து வருகிறோம், காலையிலும் ஆண்டவரை தேடுகிறதில்லை. வேதத்தை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். தேவனுடைய வேதத்தை தேடுகிறதற்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதனால தேவன் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? மறந்துடும். அதனால பிள்ளைகள் மனம் போலே வாழ்கிறார்கள், மனம் போலே நடக்கிறார். பெற்றோர்கள் சொல்வதை கேட்பார். பெற்றோர்கள் சொல்லுகிறதை பிள்ளைகள் என்ன செய்யறதில்லை, கேட்கிறது. இது புதிதாக நான் சொல்ல வேண்டியதில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஏன் பிள்ளைகள் நான் சொல்லுகிறபடி கேட்காமல் போகிறார்? இங்கே வா என்று சொன்னால் அப்படியே ஆகி போகிறான். கடையில் ஒரு பொருளை வாங்கி வா என்று சொன்னால் வாங்கி வர்றது. இது காரணம் என்ன? நாம் தேவனுடைய வேதத்தை மறந்தபடியால் தேவன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? பிள்ளைகள் ஆண்டவருடைய கருத்திலே இல்லை. பிள்ளைகள் ஆண்டவருடைய கருத்திலே இல்லை. பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இல்லை. பிள்ளைகளும் ஆண்டவருடைய வேதத்தின் நியாயங்களை அறிந்தவர்களாக இல்லை. ஆடுக்கு எஜமானை தெரிகிறது, கழுதைக்கு ஆண்டவரின் முன்னணியே தெரிகிறது. கொக்குக்கும் தலைவலான் குருவிக்கும் தன் காலம் தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் எல்லாம் தெரிகிறது. அல்லேலூயா. வெளிநாட்டிலே எங்கெல்லாமோ வாழுகிற பறவைகள் எல்லாம் இந்தியாவின் நீர்நிலைகளை தேடி வருகிறது. முட்டை போட்டு இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பறவைகளை பார்த்தாண்டவர் அங்கே போ, உன் காலம் அங்கே இருக்கிறது, நீ அங்கே போய் இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன நியாயத்தை பறவைகளுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு தெரியவில்லை. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப அவர் நம்மிடத்தில்
தேவனிடத்தில் நீதியை தேடுவார், நியாயத்தை தேடுவார். அல்லேலூயா. எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான், உதவி செய்வதற்காக தான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்க நடந்து வந்த வழிகளில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இப்படியாய் சொல்லு, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தராகிய தேவன் அவர்களை சுமந்து வந்தார். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரங்கள் பழையதாகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பழையதாகவில்லை, அவருடைய பாதங்கள் வீங்கி போகவில்லை. அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்தா தகப்பனுக்கு தான் பாதம் வீங்கி போகுமே தவிர அந்த குழந்தைக்கு பாதம் என்ன செய்யாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுமக்கிற தேவனாயிரு. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏற்றுவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் உங்களை என்ன செய்ய தொடங்கினார்? தாங்க தொடங்கினார். தாய் சொல்லுவாங்க, 10 மாதம் சுமந்தேன். உண்மைதான், அவன் கஷ்டப்பட்டதும் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா தாயின் வயிற்றில் இருந்த அந்த குழந்தையை யார் தாங்கினது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாங்க. குழந்தையை தாங்கும் போது தாயையும் சேர்த்துதான் என்ன செய்கிறார்? தாங்க. தாய்க்கும் உதவி செய்யணும், குழந்தைக்கும் உதவி செய்யணும். அல்லேலூயா. நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் அப்படி தாயின் வயதுல தாங்க தொடங்கினவர் முதிர் வயது உள்ள வரைக்கும் என்ன செய்வார்? அப்படி செய்வார். ஆனா இதுல எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு கோபம். ஆண்டவர் மேல நமக்கு எவ்வளவு கோபம். அல்லேலூயா. தாயின் வயது தாங்க தொடங்கின தேவன் முதிர் வயது உள்ள வரைக்கும், நாரே மயிரும் முதல் வயது உள்ள வரைக்கும் தாங்க. அவர் அப்படி தாங்கி நடந்து கொண்டிருந்த போதிலும் கூட
நமக்கு ரொம்ப லகுவாக ஒன்றும் தெரியவில்லை. இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு மிகவும் கஷ்டமாய் தெரிகிறது. அதனால ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? அடிக்கடி ஆண்டவர் மேல நமக்கு கோபம் வரும். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அதனால்தான் தேவன் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தாங்கிக் கொண்டிருக்கிறார். அடியிலே சோர்ந்து போவார்களே, அதனால அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை 4 மணி நேரம். பகல்ல வெயில்ல நடந்தா, வனாந்திரத்துல வெயில்ல நடந்தா நிலைமை என்ன ஆகும்? இரவிலே இருட்டு, காரிருள் போன்ற இருட்டு. அந்த காரிருள் போன்ற இருளிலே நடந்தால் என்ன ஆகும்? அதனாலதான் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நம்மை தாங்குகிற தேவன் அந்தந்த வேளையிலே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருந்து எப்பொழுது ஆண்டவருடைய நீதி நியாயத்தை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். சும்மா எப்பவும் பொறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தினந்தனம் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்க போகிறார். அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றுமுள்ளதே. சங்கீதம் 14 கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து கர்த்தர் உத்தமர். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால தாயின் வயிற்றில் ஏந்தினவர் முதிர் வயது வரைக்கும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படியார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய நியாயங்களை அறியாமல் போகக்கூடாது. கர்த்தருடைய நடத்துதலை ஒருபோதும் நாம் அறியாமல் போகக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதி நியாயங்கள் நிமித்தம் 7 தரம் துதிக்கிறார். அல்லேலூயா. நீதி நியாயத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
அடுத்தபடி பாருங்க, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. சாத்தான் கர்த்தராகிய தேவனை பார்த்து யோபுடைய காரியத்தை இப்படி ஆயிட்டு சொல்லுகிறார். யோபு விருதாவாகவா தேவனுடைய பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அல்லேலூயா. வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். இந்த நீதி நியாயத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? யோபை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கல்லை நோக்கி நம்மை தப்புவிக்கும்படிக்கு நம்மை வேலி அடைத்து தேவன் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக பாருங்க, கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோய் வந்தது. தேவனும் எல்லாரையும் வேலி அடைத்து என்ன செய்தார்? பாதுகாத்தார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்தார். இதை ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஆனால் சில நேரங்களிலே தேவன் வேலியை எடுத்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போகும். அல்லேலூயா. திராட்சை தோட்டத்துக்கு நிறைய வேலைகளை எல்லாம் செய்கிறார் என்று நீங்க தொடர்ந்து 2ஆவது வசனத்தில் படித்தீங்கன்னா தெரியும். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அது வேலியை எடுத்து போடுவேன். அல்லேலூயா. நம்மை தேவன் வேலி அடைத்து பார்க்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் அறியாதவர்களாக இருந்தால் வேலியை என்ன செஞ்சுவார்? எடுத்து வேலியை எடுத்து போட்டால் என்ன ஆகும்? வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்தே போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதி உண்டு. வேலி எடுத்தா மிதி உண்டு போகும். பாதுகாப்பு இல்லாமல் போகும். அல்லேலூயா. சங்கீதம் 80வது சங்கீதம் 13வது வசனம். காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளிய மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. அல்லேலூயா. வேலியை எடுத்தா காட்டு பன்றி அதை என்ன செய்கிறது? மேய்ந்து போடுகிறது. வெளிய மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. காட்டு பன்றி உழுது போடும். அல்லேலூயா. இந்த தொலைக்காட்சி பெட்டியில செய்தி பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அடிக்கடி விவசாயிகள் எல்லாம் சொல்றோம், காட்டு பன்றி எனக்கு தோட்டத்தை நாசம் பண்ணி போடுறது. அல்லேலூயா. காட்டு பன்றி என்ன பண்ணுது? தோட்டத்தை நாசம் பண்ணி. அதான் வேதம் சொல்லுகிறோம். ஆண்டவர் வேலி எடுத்தால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் விமர்சப்படுகிறார்கள்.
வேதனைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை என்கிறார்கள். படா பாடுபடுகிறேன், நரக பாடுபடுகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பாடெல்லாம் எதனால வருகிறது? யோகை சுற்றிலோ, யோகனுடைய வீட்டை சுற்றிலோ, யோகுள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி கிடையாது. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி ஆண்டவர் என்ன செய்யணும்? வேலி அடைக்கலைன்னா, வேலியை எடுத்து போட்டாருன்னா எல்லாமே தூவிடும், ஆசீர்வாதங்கள் எல்லாமே தூவிடும், காட்டு வெண்ணி உள்ளதோ ஓடும், அப்புறம் வேதனை தான் உண்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வேதனை வேதனை. அதனாலதான் இந்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்கிறது. யூடியூப் மூலம் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் என்னவென்றால், தன்னுடைய பலத்த கரத்தின் கீழ் நன்றிங்க அடங்கியிரு. அவர்களை வேதியடைத்து பாதுகாக்கும்படி அவருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறோம். அவருடைய வசனத்துக்கு அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறோம். உபதேச சட்டங்களுக்கு அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படி இருந்தா சொன்னா வேதி. அதாவது என்ன பார்த்தோம்? ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமப்பது, ஒரு மனுஷன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுமந்து கொண்டே ஒரு தாயுடைய கர்ப்பத்திலேயே சுமக்க தொடங்கின தேவன் நரை மயிரும் முதல் வயிறும் உள்ள என்ன செய்கிறார்? ஏன்னா உத்தமர், அநீதி இல்லாத தேவன், அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அடுத்து வேதி அடைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து பாருங்க, பறந்து காக்கிற பட்சியை போல ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். கர்த்தர் தேவ ஜனங்களின் மேல் ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. யாம் பறந்து காக்கிறான், அதை தப்ப பண்ணும்படி காக்கிறார். அல்லேலூயா. பறந்து வாக்கிறார், வேற இருந்து வாக்கிறார். தேவன் தான் லோகத்திலிருந்து மறுபுத்தரை கண்ணோர் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்து கொண்டே கர்த்தருடைய கண்கள். இதையெல்லாம் இந்த நீதி நியாயங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மாடுதன் எஜமானியும் கழுதையின் ஆண்டவரின் முன்னணியும் அறியும். எஞ்சனமோ ஒரு மாட்டுக்கு தெரிகிறது எஜமானி. தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கு இயேசுவை தெரிகிறதா? அவருடைய கிரியைகளை தெரிகிறதா? அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்பது தெரிகிறதா? அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் என்பதை தெரிகிறதா? இன்னும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார் என்பது தெரிகிறார். இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லுகிறார்? எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து
சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கோ மனதில்லாமல். கோழி தன் குஞ்ச சிறகுகளை கீழே என்ன செய்யும்? அப்படி வச்சு பாதுகாக்கும். அப்படி பாதுகாக்கிறதுக்கு தேவன் விரும்பினான். ஆனா நமக்கு அவருடைய சட்டையின் கீழே வாழ்றதுக்கு என்ன இல்லை? மனதில்லாமல். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்படி சொல்லியும் அவருடைய சட்டை கீழே வந்து அடைக்கலம் தேடுகிறதற்கு நமக்கு மனதில்லாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை, உன் மதங்கள் எப்பொழுது என் முன். ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் பாருங்க, பாதுகாப்பு எவ்வளவு பெருசாகி பெருசாகி கொண்டு போகிறார். உள்ளங்கைகளில் வரைந்து என்ன செய்கிறார்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். கர்ப்பத்தின் தாய் தன் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேதம் கூட சொல்லுகிறது. சீயோனோ கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ஆண்டவர் என்னை மறந்தார். ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் மறந்தார். நான் ஜெபிக்காத ஜெபமா? நான் ஜெபிக்காத நான் என்னெல்லாமோ செய்கிறேன், ஆனாலும் கஷ்டப்படுகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்ப்பத்தின் தாய் ஸ்ரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை, ஏதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. உள்ளங்கைகளில் ஆண்டவர், நம்ம ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். ஆணிகள் பாய்கின்ற அந்த கரம், அப்போ உள்ளங்கையில என்ன இருக்கு? ஆணிகள் பட்ட அந்த கரம், அந்த தழும்பு இருக்கிறோம். அந்த தழும்புகளில் நம்ம அறிந்து வைக்கலாம், மறக்காம இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிற அந்த தழும்புகளில் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஏன் பாருங்க, நம்ம உடம்புல ஒரு காயம் இருந்தா, நம்ம உடம்புல ஒரு தழும்பு இருந்தா, அதுவும் கையில இருந்தா, ஒரு நாள் எத்தனை தடவை பார்ப்போம்? பார்ப்போமா, பார்க்க மாட்டோமா? நம்ம கையில ஒரு காயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பார்த்து கொண்டே இருப்போம். அப்பப்பா கழிக்கிறதுனா பூ என்ன செய்வோம்? பூதவும் செய்வோம். அதனாலதான் அந்த காயத்தின் மேல ஆண்டவர் நல்ல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்காரு? எப்பவும் பார்த்து கொண்டு இருப்பதற்காக, எப்பவும் நமக்கு உதவி செய்யும்படி நம்மை பார்ப்பதற்காக. அல்லேலூயா. இப்ப நாம் ஆண்டவருடைய நீதி நியாயத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோமா? இயேசு என்றால் நமக்கு தேவாதி தேவன் என்றும் கர்த்தாதி கர்த்தன் என்றும் ராஜாதி ராஜன் என்றும் ஞாபகம் வருகிறதா? இல்ல உலக பிரச்சனை தான் பெருசா தெரிகிறது? அல்லேலூயா. உலகம் பிரச்சனை தான், உலக பிரச்சனை உள்ள உலகம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த உலகம் பிரச்சனை உள்ள உலகம் என்று தெரிந்துதான் ஆண்டவர் நம்மை பல விதத்திலும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உள்ள கைகளில் வரைந்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது?
மறந்து போகும். நம்முடைய கஷ்டத்தை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. கஷ்டப்படுகிற நம்ம இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இன்னும் அதிகமாய் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவனை தன் கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. நம்ம பாழான நிலத்திலும் ஊழையிடலுள்ள உரிமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணி போல் நம்ம ஆண்டவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரு? கண்மணி போல், கண்மணியை பாதுகாக்கிறது போல. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 2:8. பிற்பாடு மகிமை உண்டாகும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அவர் கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். நம்ம ஒருத்தர் தொட்டாச்சுன்னா ஆண்டவர் அவரை தொடுகிறார். அவரை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் எப்போ அமர்ந்திருந்து ஜெபிக்க சொல்லுகிறார். நம்மளை ஒருத்தன் ஈஸியா தொடலான்னு நினைப்பான். நம்ம அவனுக்கு ஏற்றுக்க கூடாது. ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண தொடங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்போ கண்மணியை நம்மை ஒருவர் தொட்டால் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப பாருங்க, பலம் இல்லாத நம்மவே நம்முடைய கண்ணை ஒருத்தர் தொட்டா சொன்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு தூசி தொட்டுச்சுன்னு என்ன கூட என்ன ஆகும்? எவ்வளவு அன்பலாய்ப்பு, எவ்வளவு புறாமல் ஊத வேண்டியது இருக்கு, வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கண்மணியை தொட்டா எப்படி ஆகும்? சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் சங்கீதக்காரன், கண்மணியை போல என்னை காத்தருளும். அல்லேலூயா. கண்மணியை போல காத்தருளும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே கண்மணியை போல என்ன செய்யும்? காத்தருளும். ஆண்டவரே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறதாய் சொன்னீரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி கண்மணியை தொடுகிறதா இருந்தார், நம்மை தொடுகிறதா இருந்தார், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒருவன் தொடுகிறதா இருந்தால் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளையை ஒருவன் தொடுகிறான் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை நாம் அறிந்தவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். நம்முடைய பாடுகள் இதற்கு மேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாதிருந்தால் கூட பாடுகளை ஆண்டவர் மேல வைக்கும், ஜெபத்திலே வைக்கும். அவர் உங்களை என்ன செய்வார்? ஆதரிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்தபடியா என்று சொல்லும்போது பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் என்னுடையது,
எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய யுத்தம் வந்தா கூட உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ வேதத்திலே எத்தனையோ ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரை தேடின போது ஆண்டவர் அவருக்கு முன்பாக கடந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஆட்சி செய்த நாட்களிலே பெலிஸ்தியர் அடிக்கடி வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் போய் முசுக்கட்ட செடிகளுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒழித்திருங்க. அது காலையில நுனியில ஒரு சின்ன சத்தம் கேட்கும், ஒரு இரைச்சல். அல்லேலூயா. அந்த இரைச்சல் கேட்கிற சமயத்துல நான் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன். சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன். நீங்க பின்னால வாங்க. அல்லேலூயா. அப்புறம் பின்னால போய் சுத்தம் பண்ணினார்கள், பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால யுத்தம் கர்த்தருடையது, அவர் செய்வார். யுத்தம் யாருடையது? அவர் யுத்தத்தை செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இயேசு. எப்படியாயினும் எந்த வழியினாயினும் தேவன் நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. பல வழிகளில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஒரு தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை ஆண்டவர் திறக்கிறார், திறந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம எப்போ ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நான் என்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். தேவனுடைய நாமத்தை தங்கள் கொடிகளில் குறிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் எல்லாம் அவர்கள் தான் பணக்கார நாடுகள். அல்லேலூயா. தேசிய கொடியில், அந்த தேசிய கொடியிலே சிலுவையை பொறித்து வைத்திருக்கிற நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பணக்கார நாடுகள். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய நாடா பாருங்க. சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஒரு உத்தரவு போட்டிருக்க, அவங்க வாங்கின வரி வசூல் அவங்க நாட்டின் தேவைகளை பூர்த்தி பண்ணி போயிட்டு மிச்சம் வந்து போச்சான். அல்லேலூயா. அதனால அது ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், திருப்பி கொடுக்குறேன். எந்த நாட்டிலேயாவது யாராவது உங்களுக்காட்ட நிறைய வசூல் பண்ணிட்டோம், அதை நாட்டு மக்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு எந்த நாடாவது சொல்லுமா? சிலுவையை தங்கள் கொடிகளில் வைத்திருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறது, உங்களிடத்திலிருந்து வாங்கின வரி அமெரிக்காவின் தேவைகளை பூர்த்தி செய்து நிறைய மிச்சம் இருக்குது. அப்படி அதனால உங்களுக்கு என்ன செய்ய போறேன், திருப்பி கொடுக்க போறேன். அல்லேலூயா. அதனாலதான் நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதனால நாம் ஆண்டவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கு. வானத்தை திறந்த ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய தடைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம். நம்முடைய அறிவின்படி தான் பார்த்தால் அதெல்லாம் நடக்காத காரியமா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை மாத்திரம் தான் நாம் என்ன செய்யணும்? நம்பணும். இயேசுவை மாத்திரம் தான் நாம் நம்பணும். இயேசுடைய வார்த்தையை மாத்திரம் தான் நாம் நம்பணும். அவர் சொல்லி இருக்கிறாரே, நல்ல பொக்கிஷாலி ஆகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். ஏன்னா நாளாகமம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் என்னைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. எவரையும் கனப்படுத்தவும் எவரையும் என்னைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே முடியும். அல்லேலூயா. அதனாலதான் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு உலகில் துணை இயேசுவே. வசனங்களை மனதிலே வைத்துக் கொண்டே இருக்கு. விசுவாச ஊழியத்திற்கு வந்தபோது யாரையும் தெரியவில்லை, உதவி செய்வாரும் இல்லை, அழைத்த இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா. வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபித்தவர். சின்ன சின்ன வாசல்களாய் ஆண்டவர் திறந்தார், சின்ன சின்ன ஊழியங்களாய் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்றைக்கு சாட்சியாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஐஸ்வர்யமும் கனமும் மாறே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினாலே ஆகும். இயேசுவின் கருத்தினாலே ஆகும். அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எப்படியாக சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவருடைய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்ப பார்த்தாலும் அவரை வெளிப்படுத்தணும். நம்ம ஊர்ல தான் அவர் வெளிப்படணும். அல்லேலூயா. நாம் பெற்ற ஆசீர்வாதத்தின் மூலம் தான் அவர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியம் தேவன் நமக்கு செய்த ஒரு நன்மைகளையும் மற்றவர்கள் நினைக்கும் போது இயேசுதான் தெய்வம், அவர் நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் உண்டாகும். அதனாலதான் நல்ல பொக்கிஷாலிய வானத்தை திறந்து ஆசீர்வதி. நீயோ கடன் வாங்க மாட்டார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜெபிப்போம் என்றால் அவர் பாதுகாக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே. சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தானோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வார்த்தைகளை மனதிலே வைத்து கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். கர்த்தராகிய இயேசு நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகளுமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
எங்களை நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக என்னோடுமை சோதரிக்கிறார்கள். ஆண்டவரே, மாடுதன் எஜமானையும் கழுதின் ஆண்டவன் முன்னணி வரையும் என் ஜனமோ அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை அறிகிற அருகிலே வளர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தாயின் வயிற்றில் ஏந்தினேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், நிறைய மயிரும் முதல் வயது உள்ளவரைக்கு அப்படி செய்வேன் என்று சொன்னது. அறுத்தவரற்றம் கண்மறை ஆகியவர்கள் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதல் வயதில் கணிதந்தே ஓசியம் பசுமையுமா வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஜெபிப்போம். சோர்ந்து போக வேண்டாம். தேவ இறக்கம் வெளிப்படும், தேவ வல்லமை ஊற்றப்படும். தேவ நல்ல பொக்கிசாலிய வானத்தை திறந்த ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகள் மூலம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். நல்ல சுகந்தாரும் பலந்தாரும் ஆண்டவரே, அடிக்கடி பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற கருத்தின் கிரியைகளை உள்ள கைகளில் அறிந்திருக்கிற தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து நாமத்தில் பிதாவே ஆமென். ராஜமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ராஜமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் கடன்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் முன்னாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கிவிட்டு உன்னை கிருபையினாலே இரக்கங்களினாலே முடிசூட்டி தன்னையினால் உன் தாயை திருப்தியாக்கிறார். அல்லது சோமாய் உன் வயது திரும்ப வாழ்வதை போலாகிறது. நம்முடைய கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு என்றென்றுமாய் இருப்பதாக. ஆமென். ஆசிரியர்